எடுத்துருக்காருல. எதுக்கு அதெல்லாம் மறைச்சு வச்சுட்டு ஒளிச்சு வச்சுட்டு சென்சார்ல தானே கட் பண்ணாங்க, ட்ரெய்லர்ல காட்டிடலான்னு எல்லாத்தையும் காட்டியிருப்பாங்க. அப்புறம் பிரச்சனையை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்கன்றதை பொறுத்து தான் இது எவ்வளவு பெரிய வெற்றி படமா மாறப்போகுது. எங்கேயோ எங்கெல்லாம் தண்ணி அடிச்சு பூத்து அடிச்சாங்க, எல்லாம் தெரிஞ்ச கதை தான். அது பெருசாக மக்கள் படலை, மீடியா பெருசாக படலை. அங்கே நடிகை போயிட்டு வந்தாங்கன்னா அதுதான் பெருசா போச்சா போய் தைரியமா போய் எவன் கேட்கிறானோ அவன் தான். இப்ப விழுப்புரமா இருந்தா அந்த காடு வெட்டியனுடைய தம்பியெல்லாம் இருக்காங்க. அதே வடப்பள்ளியில இப்போ எனக்கே ஒரு பெரிய ஆச்சு. இந்த கமலா தேட்டர்ல வைக்கிறேன்னு இப்போ ஒரு ஏன்னா பெரிய படங்கள் மட்டும் தான் கமலா தேட்டர்ல வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இதுவும் பெரிய படம் தான். இது மட்டும் இல்லாம இவரோட சென்சார் அந்த பிரச்சனை 8 மாசமா போராடி என்னைக்கு இவருக்கு போன் வருது அப்படின்னா எல்லா பிரச்சனையும் சரியாகி சர்டிபிகேட் வந்து வாங்கிக்கன்னு சொல்ற அன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, அதுவும் முருகரோட நாள் தான். சொல்ல முடியாது. அனைவரையும் வாழ்த்துக்கிட்டு இந்த படத்தில் நான் பணியாற்றியதில் மிக பெருமை அடைகிறேன். சமீப காலங்களாக நம்ம தமிழ் திரைப்பட இண்டஸ்ட்ரி, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் வெளியே நிறைய லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்கேன். நான் நேற்று கூட 2 நாள் கூட பார்த்துட்டு வந்தேன். சில சொல்லப்படாத விஷயங்கள் இங்கே தான் நடக்குது. இது அது உதவியர்களாக இருக்கும்போது தான் அதை வரமாட்டேங்குது. ஒரு படம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு நசுக்கிறாங்க பிதுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது எதை சொல்ல வரது தெரியும். பொதுவா இந்த படத்தோட கதை சகோதரர் சோலை ஆர்மோ அவர்கள், அவரும் 4 தயாரிப்பாளர்கள். முக்கியமா அந்த 4 தயாரிப்பாளர்கள் மிக மிக நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னா உங்களுக்கு கண்டிப்பா தில்லு வேணும். அந்த தில்லுக்கு நான் ரொம்ப அது இல்லாம அந்த காடு வெட்டி ஐயா காடு வெட்டியாக எடுத்திருக்காருல. அவர் இந்த படத்தில் வாழ்ந்திருக்கிறார். ஏன்னா குறிப்பா இந்த படத்துல ஒரு முதல் இன்ட்ரோடக்ஷன் ஃபைட் நடக்கும் போது எனக்கு 3-4 டைலாக்ஸ் சொன்னாரு சோலை. அதுக்கு நான் நிறைய கட்சி சொன்னேன். பட் அது சூழ்நிலை நிறைய மழைகள் வந்ததுனால மறுபடியும் பேஸ் பண்ணிக்கலாம் சார் சொன்னேன். அதுக்கப்புறம் என்னாலேயும் அந்த படத்துக்கு ஒர்க் பண்ண முடியல. இல்லைன்னா இன்னும் இன்ட்ரோடக்ஷன் அது சோலை பேசியிருக்காரு. அது இல்லாமல் அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லி ஆகணும். எதுக்குன்னா அந்த படம் நாங்கள் ஷூட் பண்ணும்போது எல்லாமே எனக்கு தன்னுடைய ஒரு பெரிய உணர்வு வந்தது. ஏன்னா அந்த ஷூட்டிங் சார்ந்த மக்கள் அனைவரும் ஷூட்டிங் பார்க்க வரும்போது அந்த மஞ்சள் வழியில் ஐயா கார்பெட் குருவையோடைய ஏற்கனவே அவரை பற்றி நான் ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கேன். எந்த ஒரு அரசியல்வாதியும் மதிக்க மாட்டாரு. நான் தன்னுடைய ராஜ்யம் என்று வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு முகாரம். அவர் அவருக்கு இவ்வளவு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா சொல்லும் போது எனக்கு அது இன்னும் அந்த படத்தை மிகமாக நல்ல வேலை செய்யணும் ஒரு ஆர்வம் இருக்கு. ஏன்னா இந்த கதையில எனக்கு அந்த கதையோட ஒவ்வொரு சிச்சுவேஷன் எனக்கு மிகப்பெரிய யுக்தியை கொடுத்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு இன்னும் பிரமாண்டமா வேலை செய்யணும்னு சொல்லும்போது நானே கிளைமேக்ஸ் நிறைய விஷயங்கள் கொடுத்தேன். ஆனால் அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தயாரிப்பாளர் கொஞ்சம் லாஸ் தான். என்ன லாஸ் தானே உங்களுக்கு? ஏன்னா அவங்க ஒரு பட்ஜெட்டா எடுக்கிறாங்க. பட் கனவுகளோட பேச முடியல, கண்ட்ரோல் மீறி போயிட்டு இருக்கு, ரெயின் அப்படிலாம் இருக்குது. ஆனால் எடுத்து எடிட் பண்ணி பார்த்தோம் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப ஹாப்பி. மறுபடியும் 2 நாள் பேட்ச் ஓகே. நம்ம சோலை மாரிமுத்தன் மேனேஜர் கூப்பிட்டார். அப்போ நான் கிடைக்க முடியாத சூழ்நிலை போச்சு. உதவியாளர் நம்பரில் வேணாம் வந்தால் இன்னைக்கு வாங்கலாம் பிடிச்சலாம். ஸோ முக்கியமான இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். பொதுவாக இப்போ நம்ம பிரதமர் மோடி ஐயா ராம ஜென்ம பூமி ராமரை பிரதிஷ்டை பண்ணும்போது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை இந்துக்களும்
அன்று சாயங்காலம் அதாவது மாலை நேரத்தில் விளக்கேற்றுங்கன்னு சொன்னாங்க. சில பேர் மட்டும் 6 மணிக்கு விளக்கேற்ற விட்டால் நாங்கள் தீவிரவாதி என்று சொன்னார்கள். இது முன்னாடி வெளிநாட்டுக்கும் போது நான் சொல்லவே மாட்டேன், வளர்ந்தோடு சொல்றேன். ஆனால் என் ராமனுடைய கலரையே ராமனுடைய கலர் வந்து நீளம். அந்த நீளத்தையே தன் தயாரிப்பாளரின் கம்பெனி பேரை வைத்துக் கொண்டு இதற்கு வர்ணம் செய்கிறவர்களை பார்க்கும்போது வேதனை இருக்கிறது. அதற்கெல்லாம் இந்த கார்வெட்டி சரியான பாடம் புகட்டும் பார்த்தேன். இந்த திரைக்காவியம் இந்த விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு திரைக்குழுவினருக்கும் தென்னாட்டின் எங்களது செல்ல பிள்ளை என்னுடைய அன்பு பங்காளி R.K. சுரேஷ் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வீட்டில் இருக்கும் கலைத்துறையினருக்கும் தொழிலதிபர்களுக்கும் இங்கே வருகை புரிந்துள்ள ஜாம்பவான அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் தென் மாவட்டத்தில் வசித்து வருகிறேன். வட மாவட்டத்தில் நாங்கள் எப்படியோ தென் மாவட்டத்தில் நாங்கள் எப்படியோ பேர் வட மாவட்டத்தில் நாங்கள் காடு வெட்டியோம். இது வந்து கற்புகர்ச்சி அல்ல. ஒரு ரோட்டில் வந்து ஒருத்தர் அடித்தா ஒருத்தர் அடிக்கிறான்னு வைங்க, அதை போய் ஒரு 100 பேர் கிட்ட வேடிக்கை வைப்பான். அதை சென்னையில் யார் போய் கேட்பா, அவங்க போய் கேட்பாங்க. அதனால போய் ஒருத்தர் அடிபடும் போது போய் தைரியமாக போய் எவன் கேட்குறானோ அவன் தான். இப்போ விழுப்புரமாக இருந்தால் அந்த காடு வெட்டியனுடைய தம்பியெல்லாம் இருப்பாங்க. நான் சொல்வது ஜாதியை உயர்த்தியோ எந்த ஜாதி உயர்வு தாழ்வு அப்படி அந்த அடிப்படையில் இல்லை. உரிமையோட யாருக்கு பிரச்சனைனாலும் முன்னோக்கி நிற்க பாருங்க, அவங்க உயர்ந்த ஜாதிகள். இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர்களுடைய அந்த கஷ்டத்தை சொல்லணும். இந்த தயாரிப்பாளர்கள் என்பது இந்த தேரை இழுத்துட்டு போகக்கூடிய அவங்க தான் எல்லாமே. ஏனென்று சொன்னால் நான் ஒரு படம் தயாரித்து நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கூட அண்ணன் ஒரு ஆள் சொன்னாங்க, ஒரு கல்யாணம் முடிக்கிற மாதிரி இல்லை 10 கல்யாணம் முடிக்கிற மாதிரி ஒரு திரைப்படத்தை கொண்டு வர்றது. அந்த அடிப்படையில் நாங்களும் கங்கை கொண்டான் என்ற திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய பேரன் அவர்கள் கதாநாயகனாக கங்கை கொண்டான் என்ற படம் மே மாதத்தில் வெளிவருது. நான் தான் அதனுடைய தயாரிப்பாளர். சேதுராம் பிக்சர்ஸ் வழங்கும் எங்கள் படத்தினுடைய டைரக்டர் உட்காந்துருக்காரு, பாவமாக பார்த்துட்டு இருக்காரு. இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த அடிப்படையில் தென் மாவட்டத்தில் குறிப்பாக எங்களுடைய முக்குளத்தூர் சமூகத்தில் செல்ல பிள்ளையாக R.K. சுரேஷ் தேவர் அவர்கள் வந்துட்டு இருக்காரு. அவரை இந்த காடு வெட்டி குடும்பத்தில் நடிக்க வைத்தமைக்கு திரைக்குழுவினருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தென் மாவட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு, இந்த படம் வட மாவட்டத்தில் எப்படி ஓடுதோ தென் மாவட்டத்தில் ஓட வேண்டியது எங்கள் பொறுப்பு. கோடம்பாக்கம் ஸ்ரீ மேடையில் இருக்கிற பெரியர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். பத்திரிகைகள் இருக்கும் வணக்கம். இந்த படக்குழுவினரை பாராட்ட எங்கிருந்து ஊர்ல இருந்து கிளம்பி இவ்வளோ பேருக்கு கை தட்டி விசில் அடிச்சு கொண்டாடுறீங்க. உங்களுக்கும் ரொம்ப பாசிட்டிவா போயிட்டு இருக்கு ஃபங்க்ஷன், பயங்கரம் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. சுபாஷ் அண்ணன் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி தழுன்னு பேசிட்டாரு. மற்றபடி படத்தோட வெற்றி வந்து இங்கே முடிவெடுக்கப்பட்டது. படம் போகுது அப்படின்னு கொண்டாட தான் போறீங்க, பார்க்க தான் போறோம். சுபாஷ் அண்ணன் கவலைப்பட வேணாம். இது வந்து இப்படிலாம் தாண்டி பிரச்சனைலாம் சந்திச்சு வந்த படம் தான் மறுமலர்ச்சி. உங்களுக்கு தெரியும், அதை வந்து எப்படி யானை மேல அம்பாரி வச்சு குருவன் எப்படி படத்தை கொண்டு போய் தேட்டர் விட்டாருன்னு தெரியும். ஸோ அடுத்து திரௌபதி நான் சந்திக்க பிரச்சனை நான் தனியாக சந்திச்சேன். நீங்களாச்சும் இவ்வளோ பேர் உங்களுக்கு கோபியன் கூட இருந்தாரு, மாலிபண்ண கூட இருந்தார், நிறைய பேர் இருந்தார். நான் தனியாலாம் திரௌபதியை வந்து சென்சாரில் அவ்வளோ போராடி அந்த ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணுற அன்னைக்கு வரைக்கும் அந்த க்ரௌட் ஃபண்டிங்கில் அந்த படத்தை கொண்டு வரதுக்கு நான் பட்ட கஷ்டம் அது ஒரு புக்காக கூட பார்த்தாது. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். பட் அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த ரிசல்ட் இருக்குல்ல, அது வேறு மாதிரியான ஒரு ரிசல்ட். ஸோ
அந்த மாதிரி ஒரு திரௌபதி மறுமலர்ச்சிக்கு அப்புறம் வட தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பெரிய ஹிட்டாக போற படம் கண்டுபிடிச்சு. நீங்க வந்து அதை அப்படி ஈஸியெல்லாம் போய் அதை அனுபவிச்சிட முடியாது, ஈஸியா போய் அந்த வெற்றி அடைஞ்சிட முடியாது. இது இங்கே தழுதழ வேண்டிய அவசியம் இல்லை, இது ஆரம்பம் தான். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க ஆடியோ லான்ச்சிங் வந்து, இதுக்கப்புறம் தான் ட்ரெய்லர் வெளியே போக போகுது. இது சென்சார் பண்ண ட்ரெய்லர், இது வராது யூடியூப்ல. கண்டிப்பா வேற ட்ரெய்லர் வச்சிருப்பாங்க, சாதாரண ஆளுங்க இவங்க பின்னாடி இருக்கணும்னா. நான் அப்படிதான் நம்புறேன். ஸோ யூடியூபுக்கு வேற ஒரு ட்ரெய்லர் வரும், சென்சார் இல்லாத ஒரு ட்ரெய்லர் வரும். ஏன்னா சென்சார்ல கொடுத்த கட்டு அதெல்லாம் எப்படி உங்களுக்கு அது 11:52 இன்னொரு 7 நிமிஷம் கண்டிப்பா சொன்னல. எதுக்கு அதெல்லாம் மறைச்சு வச்சுட்டு ஒளிச்சு வச்சுட்டு, சென்சார்ல தானே கட் பண்ணாங்க, ட்ரெய்லர்ல காட்டிடலான்னு எல்லாத்தையும் காட்டிருப்பாங்க. 11:52 அதெல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்கன்றத பொறுத்து தான் இது எவ்வளவு பெரிய வெற்றி படமா மாறப்போகுது. அதை நம்பி தானே தைரியமா பேப்பர்ல கதை எழுதுறது, வேற யாரை நம்பி எழுதுறது? எங்களை கூப்பிட்டு சினிமா ஃபங்க்ஷன் அவார்டை கொடுக்க போறாங்க, ஃபங்க்ஷன் கூட போட மாட்டாங்க எங்களெல்லாம். ஆனா நீங்க கொண்டாடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அப்படிதான் நான் இவ்வளவு தூரம் வந்து நின்றுட்டு இருக்கேன், இவ்வளவு வரவேற்பு. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்போ அவ்வளவு பெரிய ஓப்பனிங். ஸோ சினிமாக்குள்ள கண்டிப்பா கொண்டாட மாட்டாங்க, நான் சோலைக்கு சொல்லிடுறேன், இந்த படத்தில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது சொல்லிடுறேன். பட் மக்களோட கொண்டாட்டம் வேற மாதிரி இருக்கும். என்ன சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஹீரோக்கு என்ன ஓப்பனிங் இருக்குமோ அந்த ஓப்பனிங் இந்த படத்துல இருக்கும். இது ஒரு மினிமம் கேரண்டி படம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நான் இந்த ஸ்டேஜ்ல சொல்லிடுறேன், இது ஒரு மினிமம் கேரண்டி படம். தைரியமா வாங்கி தியேட்டர்ல போடுங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த சினிமாவில் இதை வரைச்சு இந்த படம் கண்டிப்பா தூக்கி இருக்கு. ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. எல்லாமே பேசிட்டாரு பேரரசு சார், புட்டு வச்சுட்டாரு படத்தோட கதை. அவருக்கு தெரியும், அதான் அவ்வளோ நாலேஜ் இருக்கிற ஒரு டைரக்டர் பிரிச்சு சொல்லிட்டாரு. பெண்களுக்கு கண்டிப்பா அது ஒரு விழிப்புணர்வு படம். ஏன்னா காடு வெட்டின்னு பேர் வச்சுட்டு வேற என்னென்ன சொல்ல முடியும்? காடு வெட்டின்னு பேர் வச்சுட்டு சொல்ல ஏதாவது தப்பா சொன்னாருன்னா என்ன ஆவாரு சொல்ல. ஸோ இங்கிருந்து இதை ஃபாலோ பண்ணி வரவங்க எல்லாருமே நிச்சயமா பெண்களுக்கு பாதுகாப்புக்கு விழிப்புணர்வு படமும் பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்ற படமா தான் எடுப்பாங்க. அதுக்கு நான் உத்தரவாதம். ஏன்னா அப்படிதான் எங்களுக்கு காடு வெட்டி கூறி ஒன்று அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்காங்க. தமிழ்நாட்டுல முதல்ல இந்த மாதிரி தப்பான காதல், ஜாதி பார்த்து காதல் பண்றது, பணக்கார பெண்களை பார்த்து காதல் பண்றது முதல்ல எதிர்த்தவர் அவர் தான். ஸோ அவரோட பேரை தலைப்பா வச்சுட்டு நாங்க என்ன சொல்ல முடியும்? நிச்சயமா இந்த படம் ஒரு பெரிய விழிப்புணர்வு படமா இருக்கும். என் படத்தை எந்தெந்த பெற்றோர்கள்லாம் போய் தேட்டரில் பார்ப்பீங்களோ நம்பி இந்த படத்தையும் போய் தேட்டரில் பாருங்க, நான் உத்தரவாதமா சொல்றேன். நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வும் ஒரு புது செய்தியும் இந்த படத்துல வரும். சாதியோட சாங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் முன்னாடியே கேட்டிருக்கேன், ஹெட்செட்லேயே கேட்டிருக்கேன், இப்போ தேட்டரில் தான் கேட்குறோம். ஹெட்செட் போட்டு சாங்ஸ் கேட்டிருக்கேன். அப்பயே சொன்னேன், இது 2 பாட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப. நான் எதிர்பார்க்குறேன் அதை பார்க்கலான்னு. ட்ரெய்லர் எப்படி இருந்தது? மியூசிக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வேற உடச்சிட்டாரு அண்ணா. பேக்ரவுண்ட்ல வந்து குருன்னு வரப்போகுதுன்னு தேட்டர் என்ன போகுது. சூப்பர், அதெல்லாம் பெரிய ஐடியா, ரொம்ப சூப்பர் ஐடியா. அது சாதாரணமாக வராது. கரெக்டாக இருக்கீங்க நீங்களும் சொல்லி சார் கூட ரொம்ப சந்தோஷம். அது தேட்டரில் பாருங்க. அதுக்கப்புறம் அது ரிங்டோன் இன்னைக்கு வரைக்கும் திரௌபதி ரிங்டோன் தானே வச்சு சுற்றிருக்கேன். நான் ருத்ரதாண்டம் பண்ணிட்டேன், நான் வந்து மகாசுரன் பண்ணிட்டேன். ருத்ரதாண்டம் ரிங்டோன் பக்தியா இருக்கவங்களாம் வச்சுப்பாங்க, உணர்வா இருக்கவங்க எல்லாரும் திரௌபதி ரிங்டோன் தான். இப்பவும் எவ்வளோ சொல்லிட்டே இருக்கும், நீ ஃபோன் அடிக்காதே தெரியும், இல்லை சைலன்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி கொண்டாடுற மக்கள். ஸோ வட தமிழ்நாட்டிலேருந்து அடுத்து வர ஒரு மிகப்பெரிய இயக்குனர் சோலை ஆரம்பிக்கும். ஸோ பல கஷ்டப்பட்டிருக்காங்க. கேமராமேனோட ஒர்க்கு ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒர்க்கு. இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு பக்கா கமர்ஷியல் வேல்யூ வந்து கேமராமேன் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா சோலைகிட்ட அந்த கமர்ஷியல் வேல்யூ இருந்திருக்காது. கேமராமேன் உருவாக்குனது தான் அந்த கமர்ஷியல் வேல்யூ நல்லா தெரியுது. ஏன்னா யதார்த்தவாதி சோலையோட எழுத்துக்கள்ல சோலையோட பேச்சில் வந்து யதார்த்தம் தான் அதிகமா இருக்கும். பட் ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு முத்தையா சார் படம் பார்த்த மாதிரி இருக்கு, ஒரு கமர்ஷியல் வேல்யூ அப்படி இருக்கிறதுல. ஸோ அதை வந்து கேமராமேன் கொடுத்துருக்காரு, ஒரு பெரிய சப்போர்ட் அது. அப்படி ஸ்ரீகாந்த் சார் தேவாசோட மியூசிக் வந்து சேர்றப்ப அதோட கமர்ஷியல் வேல்யூ வந்து இன்னும் ஹை போகுது. ட்ரெய்லர் பார்க்குறப்பவே நமக்கு வந்து கூஸ் பம்ப் மூமெண்ட் வருது. ஸோ தேட்டரில் கண்ணன் மாஸ்டரோட ஸ்டண்ட் நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் பார்த்தா அதை பெரிய ட்ரீட் இருக்கு உங்களுக்கு. எனக்கு இவ்வளோ கமர்ஷியல் வேல்யூ படம் பண்ண தெரியாது. ஏன்னா என் கேமராமேன் எனக்கு மேலே யதார்த்தவாதி. நானாவது ஒரு
டேய் கொஞ்சம் கமர்ஷியல் போகலான்னா அவன் கையை பிடிச்சி எடுத்துருவான், தப்பு பண்ற, இன்னும் எவ்வளோ லைவ் போகலான்னுவான். ஸோ இப்படி இதே ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ இங்கேருந்து ஒரு மாதிரி சோலோ ஒரு புது படம் காட்ட போறாரு. ஒரு 2 பேர் 2 எக்ஸ்ட்ரீம்லேருந்து இன்னும் தொடர்ந்து படங்கள் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷம். என்னோட அப்டேட்டும் சீக்கிரம் சொல்கிறேன். கேட்டது நீங்கள் எனக்கு வந்து நான் ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம், பெரிய ஹீரோ கூட அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு நினச்சதால இவ்வளோ டிலே. அது தப்பு தான் போல. நான் திரௌபதி 2 பண்ண போகிறேன் சீக்கிரம் முடிவு பண்ணிட்டு எப்போ பண்ணுறேன்றது அறிவிப்பு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி காட்டுவீட்டியை கொண்டாடி முடியுங்க. அடுத்த அறிவிப்பு சீக்கிரம் வரும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேரும் ஜெயிக்க போறீங்க. ஆர்கே சுரேஷ் சினிமாவில் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பிறகு சொன்ன மாதிரி அடுத்து நெப்போலியன் சார் ஒரு வீரமான ஹீரோ, ஒரு கிராமத்து ஹீரோ வேணும்னா ஆர்கே சுரேஷ் சார் தேடி போய் நம்ம கதை சொல்லலாம். என்கிட்ட சண்டை போட்டு மீசன் ஒரு டைட்டில் கதை வச்சிருக்கா எப்போ டைரக்ட் பண்ண போறேன்னு சண்டை போட்டு இருக்காரு. ரிச்சர்ட் சார் ஒரு படம் பண்ணேன், அது கடைசி 3 படம் பண்ண வாக்குறுதி இருக்கு. அதை முடிச்சுட்டு வந்து கண்டிப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க பிஸி ஆகிட்டீங்க காடுவெட்டிக்கு அப்புறம் தெரியுது. எனக்கு கமர்ஷியல் வேல்யூ அவ்வளோ பீக்ல இருக்கு. மாசா நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்க உங்களுக்கு வில்லனா இருக்கிறப்பவே எனக்கு பாம்பேல இருந்து 2 பொண்ணுங்க ஃபோன் பண்ணி உங்க நம்பர் கேட்டாங்க. ஹீரோ எனக்கு பாம்பேல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க பெரிய ஃபேன். உங்களுக்கு என்கிட்ட நம்பர் கேட்டு பயங்கர இல்லை. ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் என்ன நல்லா நடக்கும் போதும் தெரியல. ஸோ பிஸி ஆகிடுவீங்க, எங்களெல்லாம் மறந்துடாதீங்க. பல தயாரிப்பாளர்கள் இந்த படத்துக்கு இது ஒரு வெளியே தெரியாத ஒரு கூட்டு முயற்சி திரைப்படம். ஏன்னா நான் ரொம்ப 500, 100, 200 வாங்கி திரௌபதி பண்ணதால நான் வெளிப்படையாக அது கூட்டு முயற்சின்னு சொன்னேன். இந்த படத்துல ஒரு ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக ஷேர் பண்ணி 10 lakhsக்கு மேலே ஷேர் பண்ணி பல தயாரிப்பாளர்கள் இணைஞ்சி செஞ்ச படம் வந்து இந்த காடுவெட்டி. அவ்வளோ பேருக்குமே நிறைய சோதனைகள், மன உளைச்சல். ஏன்னா ஒரு 4 வருஷம் ஒரு பெரிய அமௌண்ட் முடங்கி இருக்குது, சின்ன விஷயம் இல்லை. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படம் சேட்டலைட் ஓடிடி கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி சம்பவம் தான் பண்ணியிருக்குது. ரிலீஸ்க்கு அப்புறம் இதுக்கான டிமாண்ட் 2 மடங்காக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்க. எதுவும் அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை நம்பி தான் நானும் சொல்லிட்டு போய் தைரியம். அனைவருக்கும் வணக்கம். காடுவெட்டி இந்த படம் வந்து ஆரம்பத்திலிருந்து முடிஞ்சு சென்சார் வரைக்கும் நான் இருந்திருக்கேன். பட் ஆரம்பிக்கும் போது நான் இருந்த ஒரு சூழ்நிலை பொசிஷன் வேற. பட் இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ நான் இருந்த ஒரு பொசிஷன் வேற. என்னன்னா உங்களுக்கே தெரியும், நான் அரசியல் இருந்தேன், நிறைய அரசியல் சார்ந்த நிறைய கருத்துக்கள் பேசியிருக்கேன். அது பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து இந்த அரசியலாம் விட்டுட்டு திடீர்னு வெளில வந்து ஸ்பிரிச்சுவல் சினிமா இந்த 2 போட்டு போதும் அப்படின்னு நினைச்சிருக்கிறப்ப நம்ம ஆர்வம் வந்து இசைவெளி நிகழ்ச்சி வச்சாரு. முதல்ல வந்து நான் வந்து வரலன்னு தான் சொன்னேன். ஏன்னா இப்போதான் ஏதோ இந்த கான்ட்ரவர்சிலாம் மாட்டாமல் தப்பிச்சு இந்த பக்கம் ஆன்மீகம் முருகன் பேசிட்டு இருக்கோம், திரும்ப நம்ம அதுக்குள்ளே வந்தால் எதனா தப்பாயிடுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு உள்ள யோசனை இருந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் நான் வரலன்னா அப்புறம் சரி வரேன், நான் எதுவும் பேசலை, கெஸ்ட்டாக மட்டும் வந்துட்டு போகிற ஆரம்பம் பண்ணேன். எங்கே வரேன்னு சொன்னேன். அது காரணம் என்னன்னா இவரோட பெரிய முருக பக்தி. முருகர் உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் பேசுனே சொன்னேன். ஏன்னா ஒரு இயக்குனர் ஒரு படம் பண்றதுக்குள்ள எந்தெந்த கஷ்டம் அனுபவிக்கணுமோ எதெல்லாம் அனுபவிக்க கூடாது அத்தனை அனுபவிச்சு அப்படி கண்ணுக்கு நேரம் நான் பார்த்தேன். அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. எந்தெந்த வகையில திரும்ப அனுபவிக்க கூடாதோ, எந்தெந்த வகையில சோதனை வரக்கூடாதோ அந்தந்த வகையெல்லாம் சோதனை. உதாரணத்துக்கு வந்து ஒரு நாள் நான் காலையில 5 மணிக்கு கோயிலுக்கு போறேன். கோயில்ல இருக்க இல்லை ஆரம்பம் ஒண்ணு படம் பிரச்சனை ஆல்ரெடி நான் அந்த சென்சார் பிரச்சனை இருந்தேன். நாளைக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வாங்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் போனால் காலையில் ஒரு ஃபோன் வருது, இந்த படத்துக்கு வந்து ஒரு வழக்கு போட்டாங்க, சர்டிஃபிகேட் கிடையாதுன்ட்டு. சரி வழக்கு தானேன்னு சொல்லி சாதாரணமாக போனால் 8 மாதம் பாருங்க, 8 மாதம் இந்த மனுஷன் வந்து அவ்வளோ பெரிய வேதனை அனுபவிச்சாரு. விடிய காலத்தில் நான் கோயிலுக்கு போகும்போது கோயிலில் இருப்பார். அப்போ யாராவது என் நண்பர்கள் யாராவது கோயிலுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு 12-1 மணிக்கு அவங்க கூட நான் கோயிலுக்கு போனால் அப்பயும் கோயிலில் இருப்பா. அப்படி என்ன காரணம், வீட்டுக்கு போலேருந்து நான் மனசே சரியில்லை. இந்த படத்தை வந்து நம்பி நிறைய பேர் முதலீடு பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் போட்டு என் வாழ்க்கை அடங்கியிருக்கு. என் வாழ்க்கை மட்டும் இல்லாமல் பல பேரோட வாழ்க்கையில் அடங்கியிருக்குன்னு சரி நைட்டு எதுக்காவது ஒரு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு, இந்த சென்சார் சம்மந்தமாக பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இது யார் சொன்னா அப்படின்னு கேட்கும்போது அப்பயும் கோயிலில் தான் இருப்பா. அப்படி கிட்டத்தட்ட ஒரு மாதம் இவர் அந்த கோவிலையே இருந்து முருகன்ட்ட வேண்டி கடைசியில் முருகர் ஒரு பெரிய அருள் பண்ணார். ஏன்னா எந்த வடபழனி கோயிலில் 1 மாதம் உட்காந்தாலும் அதே வடபழனியில் இவரோட ஆடியோ லான்ச் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக பெரிய அதிசயம்.
அதே வடபழனியில இப்போ எனக்கே ஒரு பெரிய ஆச்சு. நான் கமலா தேட்டரில் வைக்கிறேன்னு இப்போ ஒரு ஏன்னா பெரிய படங்கள் மட்டும் தான் கமலா தேட்டரில் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதுவும் பெரிய படம் தான். இது மட்டும் இல்லாமல் இவரோட சென்சார் அந்த பிரச்சனை 8 மாசமா போராடி என்னைக்கு இவருக்கு ஃபோன் வருது அப்படின்னா எல்லா பிரச்சனையும் சரியாகி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கன்னு சொல்கிற அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. அதுவும் முருகரோட நாள் தான். ஸோ முருகருக்கு உண்டான எல்லா அருளும் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த படத்தில் எடுத்தது எல்லா நல்லது கெட்டதுன்னு பொறுப்பு அவர் தான், வேற யாரும் காரணம் கிடையாது. இது படம் வந்ததுக்கப்புறம் ஒரு விதமாக பேசப்படலாம், என்ன ஒன்றும் பிரச்சனை வரலாம், அது முழு பொறுப்பு அவர் தான். மீடியா நண்பர்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன்னா, நான் முதல்ல பேசுனேன், நான் வந்து இவ்வளோ தூரம் இந்த படத்துக்கு பேசினேன், இதெல்லாம் இவங்கெல்லாம் பின்னாடி இருந்து பண்ணுறாங்க, அந்த கட்சி பண்ணுது, இந்த கட்சி பின்னாடி இது பண்ணுன்னு சொல்லி இது யூடியூப்ல தலை போடாமல் நான் என்ன சொன்னோம் அது சம்மந்தமாக போடுங்க. குறிப்பாக இன்னொரு சொல்லலாம், இந்த படம் நான் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தது இந்த படத்துல கேமராமேன் புகழேந்தி ஒரு இன்ட்ரோல் ஷாட் வச்சிருப்பாரு. நான் மறந்துட்டேன். அந்த இன்ட்ரோல் ஷாட் வந்து பெரிய பெரிய ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த படங்கள் பண்ற படத்தை நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். சிறு முதலீட்டு படங்கள் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியா பண்ணிருக்க மாட்டாங்க. நான் அது திரும்ப கேட்டேன், அந்த ஷாட் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணிருக்கேன், யார் அந்த ஐடியா கொடுத்தான்ட்டு. அவ்வளோ சூப்பராக பண்ணிருப்பேன். நீங்களும் படம் பார்க்கும்போது அந்த இன்ட்ரோல் ஷாட் உணர்வீங்க. அதே மாதிரி சுபாஷ் பத்தி சொல்லி ஆகணும். சாப்பாடு தூக்கம் இல்லாம இந்த படத்துக்காகவே தினமும் வேலை இருக்கோ இல்லையா இந்த படத்துக்காக சுத்திக்கிட்டே இருப்பாரு, ஏதாவது ஒன்று பண்ணி சரியாயிடும். அப்புறம் மகேந்திரன் சார் ரீசெண்ட் டேஸ்ல அவர் நான் பார்த்தேன். மகேந்திரன் சார் ரொம்ப வேதனைப்பட்டார் இந்த படத்துக்காக. அவர் ஊர் ஒசூர்ல இருந்து டெய்லி கிளம்பி வந்துருவார் இந்த படம் பிரச்சனைக்காக. சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, கிளம்பி வருவாரு. வந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரியே ஒரு 2 மாசம் அவருக்கு ஓசூருக்கும் சென்னைக்கும் சுத்தி இருக்காரு. இவங்களோட உழைப்பு எப்பயுமே வந்து ஒரு படம் வந்து என்ன சொல்ல வருதுன்றது முக்கியம் இல்லை, பட் ஒரு உழைப்புக்கு வந்து எப்பயுமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். முயற்சி வந்து திருமணியாக்கும். அந்த வகையில் அவங்க கடுமையான உழைப்பு போட்டிருக்காங்க. அந்த உழைப்புக்கு ஏற்ற பலனை அவங்க அனுபவிக்கணும்னு நான் முருகரை வேண்டிக்கிறேன். நன்றி. ஒரு வகையில் என்னோட வழி வந்து நினைக்கிறேன், என்னோட வாட்ச் தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோட அசிஸ்டண்ட் நந்து அவர்கள் படவா இயக்குனர் வந்து அவரோட சிஷியர் தான் சோலை ஆறுமுகம். என்னோட சிஷியர் நீங்கள் பேரை காப்பாற்று ரொம்ப கவர்மெண்ட் ரைட்டில் காட்டு வச்சுட்டு இவர் சோழன் வச்சுட்டார். யூடியூப் பண்ணிட்டோம் காடு வெட்டி இவர் சோழை ஆறுமுகம் பேலன்ஸ் ஆயிடுச்சேன். நடிகர் பிரசாந்தோட அப்பா தியாகராஜன், அவர் ஆரம்ப காலத்தில் வெளிநாட்டு நடிச்சுட்டு இருந்தார். மணியூர் மம்பட்டியான ஒரு படம் மிகப்பெரிய ஹிட், அவர் கதை நடித்தார். அந்த படத்துக்கு அப்புறம் அவர் மிகப்பெரிய ஹீரோ ஆயிட்டார். அதுக்கப்புறம் நெப்போலியன், அவர் ஆரம்ப காலத்தில் வெளிநாடு நடிச்சிருந்தார். சீவலபெற பாண்டி, அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஹீரோ வரும். அதே மாதிரி நம்ம அண்ணன் ஆர்கே சுரேஷ் எப்படி நடிச்சிருந்தாரு. இப்போ காடு வெட்டியில் கதாநாயகன். எப்படி மனிதமோடனுக்கு அப்புறம் தியாகன் பிரிகிறவோ, சீவலபெற பாண்டிக்கு அப்புறம் எப்படி நெப்போலியன் பிரிக்கிறதோ, இந்த காடு வெட்டிக்கு அப்புறம் மிகப்பெரிய ஹீரோ. என்னை வந்து இந்த மாதிரி ஆட்கள் தான் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கிற வரணும். அப்படி வரும்போது தான் இந்த மாதிரி கதைகள் வரும். வியாபாரத்துக்காகவே ஹீரோல் இருந்தாங்கன்னா அது கமர்ஷியலாக கட்டு துப்பாக்கி சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கோம். யார் இன்னொரு கூட படம் எடுக்கிறது, யார் சமுதாயத்துக்கு யார் படம் எடுக்கிறது? இந்த மாதிரி கதையை யாராவது ஒத்துக்குவாங்களா? அப்போ இந்த மாதிரி கதையை ஒத்துக்கிறதுக்கு ஒரு ஆடியோன்னா நம்ம ஆர்கெஸ்ட்ரேஷன் தான். இந்த மாதிரி படங்கள் இந்த காடு வெற்றி அடைய வேண்டும், வெற்றி அடைஞ்சே ஆக வேண்டும். அப்பதான் ஒரு சமுதாய ஒரு சீர்திருத்தமான படம், சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வு படம், ஆர்கெஸ்ட்ரேஷன் மாதிரி ஒரு மனிதருக்கு ஒரு வெற்றி வேணும். இதில் வந்தால் தமிழ் தேடும் நல்லா. நிறைய காதல் படம் பார்த்துருப்போம். நான் வந்து நான் படம் பார்க்கல, ஆனால் ட்ரெய்லரும் சாங்கை பார்த்துட்டு யூடியூப் பிடிச்சது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பர் சாங் அடிச்சிருக்காங்க. உனக்கு சூப்பர் பேசிடி பக்கம் டம்மி பேசிடி. நிறைய பேர் டம்மி பேசுறதுனாலதான் நிறைய பேர் ஆடிக்கிட்டாங்க.
இந்த தம்பி பீஸ்லாம் ஆர்வத்துக்கு வச்சுங்களே திருப்பாச்சியோட மகனே எங்கள் நாட்டமாக கிடையாது. ஸ்ரீகந்தாவா என்னோட எல்லா படத்தையும் ஹிட்டுக்கு ஒரு காரணம். ஒரு சாங் சுவாசம் பார்த்துருக்கிய உடம்பு பார்த்து ஏறியா அவருக்கு கேட்டு வரி அவர் தான் என்னத்த சொல்வேன் பழனியில் பெரிய படம். இந்த படம் ஹிட்டுக்கு மிகப்பெரிய காரணம். அதே மாதிரி இந்த படம் ஹிட்டுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப தன்மையான ரொம்ப ஒரு அவருக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு தன்மை நன்றி உணர்வு என்ன உள்ள ஒரு மியூசிக் டைரக்டர். என் படத்துக்கு அந்த அளவுக்கு இருக்கிறோம் அதோட அதிகமாக பண்ணியிருக்கீங்க. எனக்கு பொறாமை போச்சு. இன்னும் எனக்கு போடலேன்ட்டு நம்ம வந்து இங்கிலீஷ் டப்பிங்ஸ்லாம் வரலையே நம்மளுக்கு. அவங்க அப்பாவோட அந்த கானா சாங் சாயல் இருக்கு. உண்மையில சாங் ரொம்ப ரசித்தேன். அதே சில சாங் தான் முடியும் போது ஏன்டா முடிச்சுட்டு போகணும். அந்த சாங் முடியும் போது அதுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு தோணுச்சு. அப்போ ஹிட்டு சார். சரி மேட்டு போடுவோம். இப்போதான் ரைட் முடிஞ்சிருக்கு சார். நீங்கள் மீன் சார் நிறைய காதல் படங்களில் தமிழ் திரையில் வந்திருக்கு. அப்போ தேவதாஸ், வசந்த மாளிகை, வாழ்வே மாயம், பயணங்கள் முடிவதில்லை, ஒரு ராகம், இளைஞர்கள், சமீபத்தில் விஜய் சேதுபதி நடித்த 96 காதலுக்கும் காதலாக இருக்கும். காதலன் காதலிக்கு மனசு பொறி கொடுப்போம். அந்த காதலி வந்து காதல்கிட்ட மனசு பொறி கொடுப்போம். அவங்களுக்கு ஜாதி மதம் அதில் எதுவுமே இருக்காது. லவ் மட்டும் மனசு மட்டும் இதயத்துக்கு இப்போ பரிமாறிக்குவாங்க. வேறு எதுவுமே இருக்காது. இது வரைக்கும் வந்து காதல் அப்படித்தான் மக்கள் லவ் ஸ்டோரி பார்ப்பாங்க. லவ் பண்ணுறவங்களுக்கு அது 10 ரூபா பார்ப்பான். அதை மாற்று லவ் பண்ண நினைக்கிறவன் அவன் 5 ரூபா பார்ப்பான். இதற்கு இப்படித்தான் அந்த லவ் ஸ்டோரியில் வந்துருக்கு. நான் அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இது அந்த வகையான லவ் இல்லையே தெரிஞ்சு வச்சேன். இது வேற ரூட்டு தெரிஞ்சு வச்சேன். நம்ம சோழாமுக எங்கேயோ ரூட்டுக்கு வராரு, சமுதாயத்துக்கு நல்ல விஷயத்தை சொல்ல வராரு. என்னை பற்றி நான் சிறப்பாக புரிஞ்சுக்கிட்டது இது ஒரு காதல் விழிப்புணர்வு படம். அப்போல்லாம் லவ் ஸ்டோரி போட லவ் படத்துன்னு போடுவாங்கன்னா இது காதலர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம் போடுவாங்க. இது பெற்றவர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம். அது ட்ரெயிலர் பார்த்து கொஞ்சம் புரிஞ்சு காசு பேசியிருக்கேன். ட்ரெயிலருக்கு எப்படின்னா படம் பார்த்து பேசியிருக்காங்க. ஏன்னா இப்போ காதல் வேற மாதிரி இருக்கும். எல்லாரும் சிலர் இருக்காங்க. ஜாதி மதம் மொழி ஏழை பணக்காரன் இது எதுவுமே இல்லாமல் லவ் பண்ணாமல் இதை பார்க்காம அதுதான் இந்த புரிஞ்சமான லவ். அதான் தெய்வமான லவ். எங்கே இந்த ஜாதி பொண்ணத்தான் லவ் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ சொத்து இருக்கு இருக்குன்னு பார்த்து லவ் பண்ணால் அது புரிஞ்சு சாப்பிடும். அதை அடையாளம் பண்ணணும். ஒரு பொண்ணுகிட்ட மனசை பறிவடிச்சு லவ் பண்ணணும். கண்டதும் காலம் தாங்க அது லவ். ஒரு பொண்ணை ஒருத்தர் ஏமாற்றி லவ்ங்கிற பேரை ஏமாற்றி அவளை லவ் பண்ணான்னா அவனை விட கொடூரமானவன் ஒரு மிருகம் யாருமே இல்லை. இங்கேதான் அவங்க ஏரியா பெண்கள் இங்கே ஏமாந்து போறாங்க. அதனால சொன்னேன் இது வந்து ஒரு காதல் விழிப்புணர்வு போறாங்க. பெண்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய போறாங்க. இங்கேதான் சமுத்திரம் மோகன்ஜி அந்த புரட்சி யாரும் செய்ய நாம என்ன சொல்றோம், யாருமே லவ் பண்ணக்கூடாது சொன்னதான் சார் தப்பு. யாருமே லவ் பண்ணக்கூடாது. லவ் பண்றது ஒரு தவறான விஷயம். அப்பா அம்மா சம்மந்தம் சமூகத்தில் லவ் பண்ணணும் இதெல்லாம் சொன்னா தான் நம்ம கொஞ்சம் பழமையில அர்த்தம். நம்ம அப்படி சொல்லையே. ஜாதி பார்க்காம லவ் பண்ற நாஸ்களுக்கு வரணும். ஜாதி பார்க்காத அது பார்க்காத. ஒரு லவ்ல ஒரு அன்பு இருக்கணும். வேற எதுவுமே இருக்கக்கூடாது. புரிய வச்சு லவ் பண்றது மீனாது தூண்டில் போட்டு பிடிக்கிறதுக்கு காதல். இதுல நிறைய பெண்கள் வந்து ஒரு காதலை லவ் பண்ணி அப்பா அம்மாலாம் தூக்கி போட்டு லவ்ல போயிடறாங்க. அது தப்பு சொல்ல. அவன் கரெக்டாக தான் ஓகே. அந்த காதலும் கரெக்டான இருந்தால் உண்மையான லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா பிரச்சனை இல்லை. மாவனை நீ இந்த பொண்ணை ஏமாத்திருந்தேன்னா தப்பு.
அது சொல்கிறது தான் இந்த காடு வெட்டி. இது எனக்கு காடு வெட்டிலேருந்து பலர் வெட்டினோம். பலர் என்னென்ன பலரோட அந்த கெட்ட எண்ணங்களை வெட்டி போட்டோம். சோலை ஆறுமுகம் நல்ல விஷயம் கண்டிப்பாக அந்த காடு சொன்னாங்க. தென் மாவட்டத்தில் வெட்டியடி அக்கௌண்ட்டு இது தமிழ்நாடு வெட்டியடி சார். தென் மாவட்டம் வட மாவட்டம் எல்லா மாவட்டமும் பொதுவான படம் எல்லா வெட்டியடி. இன்னொன்று நான் வந்து இந்த பெண்கள் லவ் பண்ணுற பெண்கள் இது மட்டும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பெண் முன்னு பண்ணிட்டாங்க. ஆணுக்கு நிகர் பெண் பெண்ணையும் மீட்டுட்டோம். நிறைய பொய் சார், எல்லாம் பொய். இங்கே சில இடங்களில் இங்கே தமிழ் திரைப்படத்தில் வச்சிருக்கோம். திரைப்படங்களே இன்னைக்கு பெண்கள் ஆதரவு அவமானப்படுத்துறாங்க. ஒரு அரசியல்வாதி சொல்றாங்க நீங்க பெண்ணுக்கு போராடுறோம், பெண்ணுக்கு சமூகம் கொடுத்துட்டு சொல்ற அரசியல்வாதியில இந்த தமிழ் படத்தில் நடிகைகளை பார்த்தா ஐட்டம் தாங்க. அப்புறம் எப்படி வந்து அவர் சொல்லிட்டா ஓகே, நம்ம சினிமாவில் யாரும் கண்டென்ட் இருந்துச்சு. திரையுலகில் ஒரு பெண்ணுக்கு அவமானம்னா முதல்ல எல்லாருமே பொறுப்பட்டோம். கண்ணா தெரியும் அதான் சார் ஒத்துமை. இப்போ எங்கேயோ எம்எல்ஏலாம் தண்ணி அடிச்சு பூத்து அடிச்சாங்க, எல்லாம் தெரிஞ்ச கதை தான். அது பெருசாக மக்கள் படலை, மீடியாவுக்கு பெருசாக படலை. அங்கே ஒரு நடிகை போயிட்டு வந்தாங்கன்னா அதுதான் பெருசா போச்சா போகலையா வாங்கிச்சா வாங்கலையா கேட்டுட்டோம். மக்கள் பிரதிநிதி, மக்கள் ஓட்டு போட்டு சப்சிடி அனுப்பியிருக்காங்க, கோட்டைக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க குடிச்சு கூத்த கும்மா அடிச்சிட்டாங்க. அது தப்பு, அது படலை. யோசிங்க, யாரும் கேட்டுமா ஏன்டா கும்மா அடிச்சிய தொகுதிக்கு வராம இங்கே வர்றது அடைஞ்சிருந்திய மக்கள் வரி பணம் தான் நீங்க போயிட்டு பணம். இந்த படம் எப்படி வந்துச்சு? இதை கேட்டு பக்கு இல்லை. யாரும் சொல்றாங்க ஒரு அரசு வந்து நடிகை போயிட்டு போனது உண்மையா நிஜமா எவ்வளவு பணம் இதுல ஆர்வம் காட்டணும். அப்ப என்ன பண்ண ஒரு பொண்ணு ஆகணும்னா அதுக்கு விக்கெட் கொடுத்துரும். திருப்பி கேட்கணும், அவங்க போறாங்க போறாங்க பிரச்சனை இல்லை, நீ ஏன் கூத்தடிச்சு, நீ ஏன் இதை ஆட்டம் போட்ட, திருப்பி கேட்கணும் சார். போட்டாங்க மக்கள் புரியுதாங்க, மக்கள் புரிதே எந்த அடிப்படை மக்கள் கேள்வி இருக்காங்க. அதனால இந்த மாதிரி படங்கள் எப்படி காதல் வைக்கிற பொண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படமோ அதே மாதிரி எந்த ஒரு நடிகையா இருக்கட்டும், சாதாரண வயசு பொண்ணா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும். யார் ஈஸி யாரா அசிங்கப்படுத்தக்கூடாத ஒரு சூழ்நிலை வரலாம். கால் வெட்டி மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இயக்குனர் நிறைய படங்கள் உடனே படம் கமிட் ஆகி நீங்கள் டக்குன்னு வேறு மாதிரி மாறிடாம இதே மாதிரி மக்களுக்கு கற்றுக்கிற படமாக இருங்க. இந்த புதுசு லாபம் கிடைச்சு இதே படத்தை படத்தை எடுக்கணும். இந்த டீமுக்கு எனக்கு நன்றி தெரிஞ்சுக்க நன்றி.